அடுத்ததா நம்ம இப்ப பார்க்க போற ராசி வந்து விருச்சிக ராசி. விருச்சிக ராசிக்கான லக்கியஸ்ட் நம்பர் என்னன்னு பார்க்கலாம். ஓகே, எல்லாருக்குமே தெரிஞ்ச மேனிஃபெஸ்டேஷன் நம்பர்ல வெரி பவர்ஃபுல் நம்பர் தான் வந்து விருச்சிக ராசிக்கு அமைஞ்சிருக்கு. ஓகே, அது வந்து பாத்தீங்கன்னா 3697. ஓகேங்களா, விருச்சிக ராசி எப்பவுமே பாத்தீங்கன்னா ஒரு புதையல் பொக்கிஷம் அந்த மாதிரி அவங்களுக்கு தேடாத பணம், கிடைக்காத உழைக்காத செல்வங்கள், அந்த மாதிரி ஒரு லக் வந்து அவங்களுக்கு கிடைக்கும். அந்த காலத்துல விருச்சிக ராசி விருச்சிக லக்னத்துல இருக்கிறவங்களுக்கு நிறைய புதையலும் கிடைக்கும். சோ உங்களுக்கு பாத்தீங்கன்னா இந்த மணியை விட உங்களுக்கு மனசுதான் பெருசு. சோ அந்த மனசுல விரும்பின நபரை கவரணும்னா கூட நம்ம ஸ்டேட்டஸா இருக்கணும் இல்லைங்களா. சோ 3697 அப்படின்றது உங்களுக்கு பாத்தீங்கன்னா உங்களோட மேரேஜுக்கு இந்த மணி வந்து டெஃபினட்டா ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். உங்களோட பர்சனை இம்ப்ரெஸ் பண்றதுக்கும் இது ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஏன்னா அவங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா மனம் சார்ந்தவர்கள் அப்படின்றதுனால அவங்களுக்கு லவர்ஸ் கார்டு தான் வந்திருக்கு. லவர்ஸ் கார்டு அண்ட் 10 ஆஃப் கப்ஸ் தான் வந்திருக்கு. அவங்களுக்கு பணமே தேவையில்ல, மனசு இருந்தா போதும். இருந்தாலும் ஒரு மனுஷன் மனசை வச்சுட்டு வாழ முடியாது இல்லைங்களா. சோ பணத்தை வச்சுதான் எல்லாத்தையும் சாதிக்க முடியும். சோ whenever you want money you can use this number for manifestation. நீங்க வந்து இந்த நம்பரை வந்து ஒரு குருமார்கள் கோவில்ல போயிட்டு உட்கார்ந்து, லைக் சாய்பாபா கோவில் போய்க்கோங்க, போய் உட்காந்துட்டு சாய்பாபாக்கு ஒரு நெய் தீபம் போட்டுட்டு இந்த நம்பரை 8 டைம்ஸ் நீங்க அந்த கோவில்ல வந்து தியானத்துல உட்காந்து சொல்லிட்டு வரணும். எத்தனை டைம்ஸ் சொல்லணும்னா 8 டைம்ஸ் சொல்லணும். தீபம் ஏத்தி வச்சுட்டு சொல்லணும், இல்ல வீட்டுல கூட தீபம் ஏத்தி வச்சுட்டு சொல்லலாம். வியாழக்கிழமைகள்ல இந்த நம்பரை வந்து மேனிஃபெஸ்டேஷன் பண்ண ஸ்டார்ட் பண்றது இட்ஸ் வெரி பெட்டர்.